பாரத குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி முருகனை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த மலை முழுசும் விராலி செடிகள் நிறையா வளர்ந்துருக்கிறதுனால இதுக்கு விராலிமலைன்னு பேர் வந்தது. இந்த செடியோட இலை மருத்துவ குணம் இருக்கிறதா சொல்கிறான். இந்த மலைக்கு முருகன் எப்படி வந்தார்னு இப்போ பார்க்கலாம். ஒரு நாள் அந்த மலை பக்கமாக புலி ஒன்று உலாவறதை பார்த்த வேடன் ஒருத்தன் தன்னோட வில் அம்பை எடுத்து துரத்திட்டு வந்தப்போ இங்கே இருக்கிற குறா மரத்தில் மறைஞ்செடுத்து. இதை பார்த்துட்டு இருந்த வேடுவர்கள் இந்த மரத்தடியில் ஏதோ சக்தி இருக்குன்னு அவள் எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்த தோண்டி பார்த்தபோது சுயம்புவா ஆறுமுகம் கொண்ட சண்முகநாதர் வெளியில் வரார். அதிலிருந்து பக்தர்கள் எல்லாரும் அங்கேயே வழிபட தொடங்கிட்டா. அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துலையே கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி வழிபாடுகள் நடந்துட்டு வருது. திருவண்ணாமலையில் இருக்கிற சித்தர்கள் போல இங்கேயும் சித்தர்கள் இருக்கிறதா சொல்கிறா. அருணகிரிநாதர் வயலூர் முருகன் கோவிலில் கொஞ்ச காலம் தங்கியிருந்த சமயத்தில் அவருடைய நாக்கில் முருகன் ஓம்கிற பிரணவத்தை எழுதி தன்னோட புகழ் பாடும்படி சொல்ல அவர் அருளால் நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்த அருணகிரிநாதருக்கு ஒரு நாள் ராத்திரி கனவுல ஒரு சிறுவன் வந்து விராலிமலைக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுறான். காலம்பரை எழுந்துட்டு விராலிமலை எங்கே இருக்குன்னே தெரியாது. அங்கே எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டே அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஒரு காட்டு பாதையில் வந்துட்டு இருந்தப்போ அந்த பக்கமாக வந்த வேடன் அவருக்கு வழிகாட்டி விராலிமலை வந்ததும் அதோ தெரியுது பாருங்க, அதுதான் நீங்கள் தேடி வந்த மலைன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான். அந்த மலையையே பார்த்துட்டு போனவருக்கு வைஷ்ணவனுக்கு நன்றி சொல்லணுமேனு திரும்பி பார்த்தவருக்கு வேடன் எங்கே போனான்னே தெரியல. அப்புறமா தான் நமக்கு வழிகாட்டினது முருகப்பெருமான்னு தெரிஞ்சு அவருக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்து பெருமாளை புகழ்ந்து 18 பாடல்களை பாடினார். சண்முகநாதன் அருணகிரியாருக்கு அஷ்டமா சித்திகளை இந்த இடத்துல தான் போதிச்சார். அதில் கூடு விட்டு கூடுபாயம் சித்தி ரொம்ப பிரசித்தமானது. அவர் எந்த கோவிலுக்கு போய் பாடினாலும் அங்கே விராலிமலை சண்முகனை பாடாமல் இருக்க மாட்டார். இந்த மலையை சுற்றி மயில்கள் நடமாட்டம் நிறையா இருக்கும். அதில் சில மயில்கள் தன்னோட தோகையை விரித்து நடந்து வரும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இத்தலத்தில் முருகன் ஆறுமுகனா மயில் மீது உட்காந்து 2 பக்கமும் வள்ளி தேவயானியோட காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலில் தவிட்டு பிரார்த்தனை சிறப்பாக நடக்கும். பெற்றோர்கள் தங்களுக்கு பிறந்த குழந்தைய கோவிலில் கொடுத்து தவிட்டை வாங்கிக்கிறார். அந்த தவிட்டை அர்ச்சகர்கிட்ட ஒப்படைச்சு அந்த குழந்தைய திரும்பி வாங்கிக்கிறது அந்த குழந்தைய தவிட்டுக்கு வாங்கினதா அர்த்தம். இப்படி செஞ்சால் குழந்தை ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு இருக்குங்கிற நம்பிக்கையில் செய்யறது. இங்கே சுருட்டு பிரசாதம் பிரசித்தமானது. அதுக்கு காரணமான ஒரு சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். ஒரு முருக பக்தர் விராலிமலைக்கு போய் சண்முகனை தரிசனம் செய்யணுங்கிற ஆர்வத்தில் கிளம்பி பாதி வழி வந்துன்றத போது பலத்த மழை வந்து மலைக்கு போகிற வழியில் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. அந்த ஆற்றை தாண்டினா தான் கோவிலுக்கு போக முடியும். என்ன பண்ணுறதுன்னு புரியாத நிலையில் அந்த கொட்டுற மழையில் சொட்ட சொட்ட நனைஞ்சிண்டு உடம்பெல்லாம் நடுங்கிண்டு ஒருத்தர் இந்த பக்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறார். உடனே பக்தர் தன்கிட்ட இருக்கிற சுருட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இதை பற்ற வச்சு உங்கள் உடம்பை சூடுபடுத்திக்கோங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு குளிர் அடங்கினதும் ஆற்ற கடக்க உதவி பண்ணுறார். அப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரியல. இந்த பக்தர் சண்முக சன்னதிக்கு போய் சாமி கும்பிடும்போது அந்த இடத்துல பாதி குடிச்சுட்டு போட்ட ஒரு சுருட்டு துண்டு கிடந்தது. அதை பார்த்ததும் அதிர்ச்சியாக்கி எல்லாரையும் கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி எங்கிட்ட சுருட்டு வாங்கினது இந்த சண்முகம் தான், அதனால் தினம் சுருட்டு நிவேதனம் பண்ணுங்கன்னு கேட்டுன்றதுனால சாயந்தர நேரத்தில் சுருட்டு நிவேதனம் செஞ்சு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டுருக்கா. ஒரு நாள் புதுக்கோட்டை ராஜா கோவிலுக்கு வந்தபோது சுருட்டு குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல், அதனால் இந்த நிவேதனம் கொடுக்கறத நிறுத்திடுங்கன்னு உத்தரவு போட்ட உடனே அந்த வழக்கத்தை விட்டுட்டா. மறுநாள் ராஜாவுக்கு கடுமையான வயிற்று வலி வந்து எந்த வைத்தியத்துக்கும் கட்டுப்படாமல் கஷ்டப்பட்டுருந்தார். அந்த சமயத்தில் முருகன் அவரோட கனவுல வந்து அந்த பக்தருக்கு பிறருக்கு உதவணுங்கிற எண்ணத்தில் தான் அந்த குளிரில் நடுங்கின்னு இருந்தவனுக்கு சுருட்டு கொடுத்தார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் சுருட்டு கொடுக்குற வழக்கத்தை தொடர்ந்து பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தபோது கனவு கலைஞ்சு பொழுது விடிஞ்சதும் தினம் சுருட்டு பிரசாதம் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறார். அந்த நிமிஷத்திலேயே அவரோட வயிற்று வலியும் குணமாயிடுறது. ஒரு பக்தருக்கு மயில் வந்து கூண்டு ஏறி சாட்சி சொன்ன சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். ஒரு பக்தர் அவரோட பசுமாடு காணாமல் போனதா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது நீதிபதி அவர்கிட்ட உங்ககிட்ட பசுமாடு இருந்ததுங்கிறதுக்கு சாட்சி இருந்தால் தான் இந்த வழக்கை எடுத்து நடத்த முடியும்னு சொல்லிடுறார். அந்த பக்தர் முருகனை மனசார வேண்டி எனக்கு சாட்சி சொல்ல எனக்கு தெரிஞ்சவா யாருமே கிடையாது, அதனால் நீ தான் வந்து வழிகாட்டணும்னு வேண்டின உடனே ஒரு மயில் வந்து நீதிமன்ற கூண்டில் வந்து உட்கார்ந்துதா கோவில் வளாகத்தில் ஒரு சிற்பமாக அழகாக வடிவமைச்சிருக்கா. சண்முகனை தரிசிக்க 207 படிகள் நாம் ஏறத்துக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. யானை அடி பாதையும் வாகனங்கள் போகும் பாதையும் இருக்குது. மலை மேலே ஏறி பார்த்தா மலையை சுற்றி இருக்கிற இயற்கை அழகையும் கண்டு கழிக்கலாம். இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா 6 நாள் கோலாகலமாக நடக்கும். வைகாசி விசாகம் தைப்பூச நாளில் தேரோட்டம் சிறப்பாக நடக்கும்.
சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. குமரேசனுடைய 2 பாதங்கள், சிலம்பு, சதங்கை, தண்டை, கடம்ப மாலை அணிந்த தோள் எல்லாம் எனக்கு முன்னால் தெரியும் போது நாள் என்னை தேடி வந்த கோள் கொடுமைகள் எல்லாம் என்னை என்ன செய்து விட முடியும்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.